வசனம் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அந்தகார வல்லமைகள் உங்களோடு கூட போராடி கர்த்தருக்கு பிரியமல்லாதவர்களை செய்வதற்கு உங்களை தூண்டும். நீங்கள் கர்த்தருக்கு தூரமாய் வாழும்படி அவைகள் உங்களை ஏவும். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை எல்லாம் கடிந்து கொள்ளுங்கள். எவைகளெல்லாம் உங்களோடு போராடுகிறதோ அதை கடிந்து கொள்ளுங்கள். ஜெப குறைவை கடிந்து கொள்ளுங்கள். வேத தியான குறைவை கடிந்து கொள்ளுங்கள். கோபத்தன்மையை கடிந்து கொள்ளுங்கள். அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்வதற்கு உங்களை தூண்டுகிற ஒவ்வொன்றையும் கடிந்து கொள்வீர்கள் என்றால் அவைகள் உங்களை விட்டு விலகிவிடும். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை நான் வேதத்தின் துணை கொண்டு சோதிக்கப் போகிறேன். அதை அறிந்து கீழ்ப்படிய போகிறேன் என்று தீர்மானியுங்கள். ஆவியானவர் சந்தோஷப்படுவார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.